அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். 9ஆம் வகுப்பு பகுபத உறுப்பிலக்கணம். அன்பிற்கினிய மாணவர்களே, பகுபத உறுப்பிலக்கணம் 12ஆம் வகுப்பு வரை நமக்கு பயன்படக்கூடிய இலக்கணம். எனவே அனைத்து மாணவர்களும் நன்றாக கவனிக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். பதம். பதம் என்னும் சொல்லின் பொருள் சொல். பதம் என்றாலும் கிளவி என்றாலும் சொல். பதம் என்றாலும் கிளவி என்றாலும் எதை தான் குறிக்குது? சொல்ல தான் குறிக்குது. ஃபஸ்ட்டு பதம் என்றால் என்ன? ஓர் எழுத்து தனித்து நின்றும் பல எழுத்துக்கள் தொடர்ந்து நின்றும் பொருள் தருமாயின் அது பதம் எனப்படும். ஒரு எழுத்து தனித்து நின்றும் பல எழுத்துக்கள் தொடர்ந்து நின்றும் பொருள் தருமாயின் அது பதம் எனப்படும். பதம் எத்தனை வகைப்படும் என்றால், பதம் 2 வகைப்படும். ஒன்று பகுபதம், 2 பகாபதம். ஃபஸ்ட்டு பதம். பதம் என்றாலும் சொல் என்றாலும் கிளவி என்றாலும் ஒரே பொருள். புரியுதா? அப்போ ஒரு எழுத்து தனித்து நின்றும் பல எழுத்துக்கள் தொடர்ந்து நின்றும் பொருள் தருமாயின் அது பதம் எனப்படும். அந்த பதம் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். ஒன்று பகுபதம், பகாபதம். மேக்ஸில் இருக்கும் பகு எண், பகா எண். சில நம்பர்ஸை பிரிக்க முடியும், சில நம்பர்ஸை பிரிக்க முடியாது. அப்போ பிரிக்கக்கூடிய எண்கள் பகு எண், பிரிக்க முடியாத எண் பகா எண். அப்போ பகுபதம், பகாபதம். பதம் என்றால் சொல், பகுபதம் என்றால் பிரிக்கக்கூடிய சொல், பகாபதம் என்றால் பிரிக்க முடியாத சொல். ஃபஸ்ட்டு ஒரு எழுத்து தனித்து நின்றும் பல எழுத்துக்கள் தொடர்ந்து நின்றும் பொருள் தருமாயின் அது பதம் எனப்படும். அந்த பதம் 2 வகைப்படும். ஒன்று பகுபதம், 2 பகாபதம். பகுபதம் என்றால் என்னன்னா, ஒரு எழுத்தை, ஒரு சொல்லை, ஒரு கிளவியை பிரிக்கக்கூடியதும் பிரித்தால் பொருள் தருவதாகவும் அமைவது பகுபதமாகும். அவ்வாறு ஒரு சொல்லை பிரிக்கும் பொழுது பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம் என்று ஒரு சொல்லை பிரிக்க முடிஞ்சிச்சுன்னா அதுக்கு பகுபதம். ஒரு சொல்லை பிரிக்க முடிஞ்சிச்சுன்னா பகுபதம். பதம் என்றால் சொல், பகு என்றால் பகுத்தல், பிரித்தல்னு அர்த்தம். அப்போ பகுபதம் என்றால் பிரிக்கக்கூடிய சொல், பிரிக்கக்கூடிய கிளவி. எப்படி பிரிக்க முடியும்? பகுதி, விகுதி, சந்தி, சாரியை, விகாரம் என ஒரு சொல்ல, ஒரு பதத்தை, ஒரு கிளவியை பிரிக்க முடிச்சுன்னா அதுக்கு பெயர் பகுபதம். பதம் என்றால் சொல், பகுபதம் என்றால் பிரிக்கக்கூடிய சொல், பகாபதம் என்றால் பிரிக்க முடியாத சொல். இந்த பகுபதம் எத்தனை வகைப்படும் என்றால், பகுபதம் 2 வகைப்படும். ஒன்று பெயர் பகுபதம், வினை பகுபதம். பெயர் பகுபதம் என்றால் பெயர் சொல்லை பிரிக்க முடிந்தால் பெயர் பகுபதம். வினை சொல்லை பிரிக்க முடிந்தால் வினை பகுபதம். பெயர் சொல்லை பிரிக்க முடிந்தால் பெயர் பகுபதம், வினை சொல்லை பிரிக்க முடிந்தால் வினை பகுபதம். புரியுதா? பகுபதம் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். ஒன்று பெயர் பகுபதம், 2 வினை பகுபதம். பெயர் பகுபதம் என்றால் என்ன? பெயர் சொல்லை பிரிக்க முடிந்தால் பெயர் பகுபதம், வினை சொல்லை பிரிக்க முடிந்தால் வினை பகுபதம். உதாரணத்தை பாரு. தமிழர். தமிழர் என்பது என்ன சொல்லு? பெயர் சொல். அது எப்படி பிரிப்ப? தமிழ் ப்ளஸ் அர். தமிழங்க சொல்ல எப்படி பிரிக்க முடியும்? தமிழங்களுடைய சொல்ல எப்படி பிரிப்ப? தமிழ் ப்ளஸ் அர். அப்போ தமிழர்களுடைய பெயர் சொல்லை பிரிக்க முடியுது. அதனால் அந்த பகுபதத்துக்கு பேர் அது பெயர் பகுபதம். ஏன் பெயர் பகுபதம் சொன்னோம்? பெயர் சொல்லை பிரிக்க முடிஞ்சிச்சு, அதனால அது பெயர் பகுபதம். அடுத்தது உண்டான். அடுத்தது என்னது? உண்டான். இப்போ உண்டான் என்பது என்ன சொல்லு? வினை சொல். அது எப்படி பிரிப்ப? உன், உன். அப்போ டாவை இட்டு ப்ளஸ் ஆவண்ணா, ஆ பிரிக்கிறோம். அப்போ உன், இந்த டாவை பிரிச்சோம்ல, அந்த இட்டு, இந்த ஆ இருக்கா, அந்த லாஸ்ட்டில் கூட என்னோட சேர்ந்துடும். அதுக்கு பேர் அது கட்டுதல். இப்படி தான் பிரிக்கணும். நான் சொல்கிறேன் திருப்பி. அப்போ உன் கூட்டல் இட் கூட்டல் ஆன். அப்போ ஒரு வினை சொல்ல பிரிக்க முடியுது. அப்போ என்னது? வினை பகுபதம். பெயர் பகுபதம் 6 வகைப்படும். வினை பகுபதம் 2 வகைப்படும். பெயர் பகுபதம்
6 வகைப்படும். வினை பகுபதம் 2 வகைப்படும். பெயர் பகுபதம். பகுபதமாக அமையும் பெயர் சொல் பெயர் பகுபதம். பெயர் சொல் மொத்தம் எத்தனை நிலையில் இருக்குது? 6 நிலையில் வரும். என்னென்ன? பொருள் பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், தொழில் பெயர். இப்போ 6 வகையான அந்த பெயர் சொல்லை பிரிக்க முடிஞ்சால் அது பெயர் பகுபதம். பொருள் ஒரு பொன்னன். இப்போ பொன் என்பது பொருள். பொன்னன் எப்படி பிரிப்ப? பொன் கூட்டல் அன், பொன்னன். அடுத்தது இடம், நாடான். எப்படி பிரிப்ப? நாடு கூட்டல் அன். அடுத்தது காலம், சித்திரையான், சித்திரை கூட்டல் ஆண். சினை, சினை என்றால் உறுப்பு. கண்ணன், கண் கூட்டல் அன். பண்பு, இனியவன், இனிமை கூட்டல் அன். தொழில், உழவன், உழவு கூட்டல் அன். இப்படி 6 வகையான பெயர் சொல்லை பிரிக்க முடிஞ்சால் அது பெயர் பகுபதம். அடுத்தது வினை பகுபதம். பகுபதமாக அமையும் வினை சொல் வினை பகுபதம். பகுபதமாக அமையக்கூடிய வினை சொல் வினை பகுபதம். உண்கின்றான். இப்போ உண் என்பது ஒரு வினை. உண் என்பது உண்கின்றான் என்பது ஒரு வினை சொல். அதை பிரிக்க முடியுது. எப்படி பிரிக்குது? உன் கூட்டல் கின்று கூட்டல் ஆண், உண்கின்றான்னு பிரிக்க முடியுது. அப்போ வினை பகுபதம். அடுத்தது பகாபதம். பிரிக்க முடியாத பதம். பதம் எனது சொல். பதம் எனது சொல். பிரிக்க முடியாத பதம் பகாபதம். இதில் பகுதி, விகுதி, இடைநிலை என ஒரு சொல்லை பிரித்து பொருள் காண முடியாது. பகுபதம் என்ன சொன்னேன்? ஒரு சொல்ல பிரிக்கக்கூடியதும் பிரித்தால் பொருள் தருவதும் பகுபதம். அந்த சொல்லை எப்படி பிரிக்க முடியும்? பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம்னு ஒரு சொல்ல பிரிக்க முடிச்சுன்னா அது பகுபதம். ஒரு சொல்ல பிரிக்க முடியாது. எப்படி பிரிக்க முடியாது? பகுதி, விகுதி, இடைநிலை என பிரிக்க முடியாது. அப்படி பிரித்தாலும் பொருள் தராது. அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? அதுக்கு பேர் என்னது? பகாபதம். பிரிக்க முடியாத சொல், பகுக்க முடியாத சொல், பகுக்க முடியாத கிளவி. இப்போ தலை அது ஒரு சொல். அது எப்படி பிரிப்ப? பிரிக்க முடியாது. சாலை அது எப்படி பிரிப்ப? பிரிக்க முடியல. சா கூட்டல் லன்னு பிரிக்கலாம், பொருள் தராது. அப்போ அது என்னது? பகாபதம். இந்த பகாபதம் எத்தனை வகைப்படும் என்றால் 4 வகைப்படும். பெயர் பகாபதம், வினை பகாபதம், இடைப்பகாபதம், உரி பகாபதம் என பகாபதம் 4 வகைப்படும். பெயர் சொல்லை பிரிக்க முடியவில்லை என்றால் பெயர் பகாபதம். தமிழ், கண். கண் என்பது பெயர் சொல். எப்படி பிரிப்ப? கா கூட்டலில், பொருள் தருவா தரல. அப்போ பெயர் பகாபதம். வினை சொல்லை பிரிக்க முடியலை என்றால் வினை பகாபதம். இடை சொல்லை பிரிக்க முடியலை என்றால் இடை பகாபதம். உரி சொல்லை பிரிக்க முடியலை என்றால் உரி பகாபதம். சரி, நம்மளுடைய பாடப்பகுதியில் இருக்குது பகுபத உறுப்புகள். பகுபதத்தினுடைய உறுப்புகள் மொத்தம் எத்தனைனா 6. பகுபத உறுப்புகள் மொத்தம் எத்தனை? 6. என்னென்ன? பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். பகுபத உறுப்புகள் மொத்தம் எத்தனை இருக்குது? 6 இருக்குது. இப்போ ஒரு சொல்ல பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம் என பிரிக்க முடிஞ்சிச்சுன்னா அதற்கு பெயர் பகுபதம். இந்த பகுபத உறுப்புகள் இந்த 6 விதத்தை தான் ஒரு சொல்ல பிரிக்கலாம். அதுக்கு மொத்தம் எத்தனை? 6. என்னென்ன? பகுதி, சொல்லு. பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். இந்த 6ம் ஒரு சொல்ல பிரிக்கிறப்ப இந்த 6 எப்படி வரணும், ஃபர்ஸ்ட் என்ன வரும், லாஸ்ட் என்ன வரணும், அதை கொடுத்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பகுதி. ஒரு சொல்ல பிரிக்கும் பொழுது முதலில் நிற்பது எது என்றால் பகுதி. ஒரு சொல்ல பிரிக்கும் பொழுது முதலில் நிற்பது பகுதி. புரியுதா? ஒரு சொல்ல பிரிக்கிறப்ப முதலில் நிற்பது பகுதி, இறுதியில் நிற்பது விகுதி. பகுதிக்கும் விகுதிக்கும் இடைப்பட்ட இடத்தில் வருவதால் சந்தி. பகுதிக்கும் விகுதிக்கும் இடைப்பட்ட இடத்தில் வருவதால் சந்தி. பகுதிக்கும் விகுதிக்கும் இடைப்பட்ட இடத்தில் வருவதால் இடைநிலை. இப்போ மறுபடியும் சொல்கிறேன். பகுதி சொல்லினுடைய முதலில் நிற்கக்கூடிய உறுப்பு பகுதி, சொல்லினுடைய இறுதி நிற்கக்கூடிய உறுப்பு விகுதி. பகுதிக்கும் விகுதிக்கும் இடைப்பட்ட இடத்தில் வருவதால் இடைநிலை. பகுதிக்கும் இடைநிலைக்கும் நடுவில் சந்திப்பதால் சந்தி.
இடைநிலையையும் விகுதியையும் சார்ந்து வருவதால் சாரி. பயப்படாத, சொல்கிறேன். திருப்பி வந்து வீடியோஸ்லாம் போடுவாங்க, எப்படி பிரிக்கணும்னு சொல்லி போடுறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு சொல் எப்படி வரும்னு பிரச்சனை இல்லை. பகுபத உறுப்பு 6 சொன்னோம்ல, ஒரு சொல்ல பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம்னு பிரிக்க முடிஞ்சா அது பேர் பகுபதம். அப்படி பிரிக்க முடியும்னா பகாபதம். அப்போ நம்ம ஒரு சொல்லை கொடுத்து நம்ம பிரிக்க சொல்கிறாங்க. இப்படி தான் ரூல்ஸ், இப்படி தான் விதிமுறைகள், இப்படி தான் இருக்கணும். ஒரு சொல்லில் ஃபஸ்ட் என்ன இருக்கணும்? பகுதி இருக்கணும். சொல்லினோட இறுதியில் விகுதி இருக்கணும். பகுதிக்கு விகுதிக்கு நடுவில் இடையில இடைநிலை. பகுதியையும் இடைநிலைக்கு நடுவில் சந்தி. இடைநிலைக்கு விகுதி நடுவில் சாரியை. புரியுதா? ஃபஸ்ட்டு பகுதி. பகுபதத்தின் முதலில் அமைந்து, பகுபதத்தின் முதலில் அமைந்தது முதன்மையான பொருளை தருவது பகுதி. பகுபதத்தினுடைய ஒரு சொல்லினுடைய முதலில் வந்து பொருளை தருவது பகுதி. இது கட்டளை வாக்கியமாக அமையும். கட்டளை என்றால் ஏவல், ஒருத்தவங்களுக்கு ஆர்டர் போடுற மாதிரி இருக்கும். வினை சொல்லின் ஏவலாகவும் பெயர் சொல்லின் அறுவகை பெயராகவும் அமையும். பெயர் சொல்லினுடைய வினை சொல்லின் ஏவலாகவும் பெயர் சொல்லின் அறுவகை பெயராகவும் அமையும். இப்போ ஒரு சொல்லை பிரிக்கிறோம். அப்போ ஒரு சொல்லை பிரிக்கும் பொழுது அந்த சொல்லினுடைய முதலில் நிற்பது எது? பகுதி. அந்த சொல்லினுடைய முதலில் நிற்பது எதுப்பா? பகுதி. அது என்ன வாக்கியமாக இருக்கும்? கட்டளை வாக்கியமாக இருக்கும். அது வினை சொல்லின் ஏவலாகவும் பெயர் சொல்லின் அறுவகை பெயராகவும் அமையும். பாரு, ஓடினான், அது ஓடினான், நடந்தான், பேசினான், கேட்டான், செய்தான். இப்போ ஓடினாங்குடைய சொல்ல ஓடு, ஓடினாங்குடைய சொல்ல ஓடு, நடந்தாங்க சொல்ல நட, பேசினாங்க சொல்ல பேசு, கேட்டாங்குடைய சொல்ல கேள், செய்தாங்குடைய சொல்ல செய். அப்போ இந்த சொல்லினுடைய முதல் இருப்பது இது ஓடு, நட, பேசு, கேள், செய். இதான் என்னது? பகுதி. பாரு, இன்னொரு எக்ஸாம்பிள் பிரிச்சு காமிக்கிறேன் பாரு. பாரு, இப்போ கொள்வார். இப்போ கொள்வாருங்கிற ஒரு சொல் இருக்குது. என்னது? கொள்வார். அந்த கொள்வாருங்க சொல்ல எப்படி பிரிப்பேன்? கொல், கொல் கூட்டல் அடுத்து என்ன இருக்குது? வா இருக்கா? அந்த வாவை இவ் ப்ளஸ் ஆ. புரியுதா? இவ், இந்த வா பிரிச்சாச்சா, அந்த ஆவனாவை அந்த ஆரோட கட்டிடுற ஆர். புரியுதா? இப்போ பகுதி என்பது எப்படி இருக்குன்னு சொன்னோம்? பகுதி என்பது சொல்லினுடைய முதல் உறுப்பாக இருக்கணும். பகுதி என்பது சொல்லினுடைய முதல் உறுப்பாக இருக்கணும். பொருள் தரணும். பொருள் தருதா? கொள், கொள்ளுதலுடைய, பெற்று கொள்ளுதலுடைய பொருளை தருது. கொள்ளுடைய பொருளை தருது. என்ன வாக்கியமாக இருக்கணும்? கட்டளை வாக்கியமாக இருக்கணும். என்ன வாக்கியமாக இருக்கணும் கவனி. பகுபதத்தினுடைய அந்த 6 உறுப்புகளில் முதல்ல இருப்பது என்னது? பகுதி தான். என்னது? கொள்ளுதான் என்னது? பகுதி. புரியுதா? முதன்மையாக அமைந்தது. பொருளை தருதா? என்ன பொருளை தருது? கொள்ளுதல், பெற்று கொள்ளுதலுடைய ஒரு பொருளை தருது. கொள் என்பது கட்டளை வாக்கியமாக இருக்குது. என்ன சொல்ல இருக்குது? வினை சொல்லின் ஏவலாக இருக்குது. பெயர் சொல்லினுடைய 6 வகை பெயர்களாகவும் இருக்குது. புரியுதா? இதுதான் பகுதி. பகுதி புரியுதாப்பா? சரி, அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்? பகுதி முடிச்சாச்சு. அடுத்தது விகுதி. விகுதிக்கு இன்னொரு பேர் என்னென்னா இறுதி நிலை. விகுதிக்கு இன்னொரு பேர் என்னது? இறுதி நிலை. ஏன் விகுதிக்கு இன்னொரு பேர் இறுதி நிலைன்னு பேர் வச்சாங்கன்னா, பகுபதத்தின் இறுதியில் அமைந்து திணை, உயர்திணையா அக்ரிணையா, பால், ஆண் பாலா பெண் பாலா பலர் பாலா ஒன்றன் பாலா பலவின் பாலா, எண், ஒருமையா பன்மையா, இடம், தன்மையா முன்னிலையா படர்க்கையா என்பதை இறுதியில் நின்று காட்டும். அப்போ பகுதிக்கு இன்னொரு பேர் முதல் நிலை. ஏன் பகுதிக்கு இன்னொரு பேர் முதல் நிலை? சொல்லினுடைய முதலில் நிற்பதால் பகுதிக்கு இன்னொரு பேர் முதல் நிலை. விகுதிக்கு இன்னொரு பேர் இறுதி நிலை. ஏன் இறுதி நிலை? சொல்லினுடைய இறுதியில் நிற்குது. சொல்லியிருக்க முத்தியா? பகுதி சொல்லினுடைய முதலில் இருக்குது. இப்போ பகுதி எது போல? நம்ம உடல் உறுப்பினருக்குரிய தலை போல. விகுதி சொல்லினுடைய இறுதியில் நிற்குது. அது எது போல? நம்ம உடல் உறுப்பில் இருக்கக்கூடிய பாதத்தை போல. புரியுதா? அப்போ பகுதி என்பது சொல்லினுடைய முதலில் இருக்கும். பகுபத உறுப்புகள் 6ல் சொல்லினுடைய முதலில் வருவது பகுதி. அது பிரித்தால் பொருள் தரும். என்ன வாக்கியமாக இருக்கும்? கட்டளை வாக்கியமாக இருக்கும். சொல்லினுடைய இறுதியில் நிற்பது விகுதி.
விகுதி சொல்லினுடைய இறுதியில் நின்று எதெல்லாம் உணர்த்தும்? திணை, பால், எண், இடம் ஆகியவற்றை உணர்த்தும். புரியுதா? இப்போ விகுதி கண்டுபிடிக்கிறோம். இப்போ கொள்வார், அப்போ கொள்வார்னு சொல்ல எப்படி பிரிச்ச? கொள் கூட்டல் இவ் கூட்டல் ஆர். அப்போ பகுதி ஃபஸ்ட்டில் இருக்கா, அப்போ லாஸ்ட்டில் இருப்பது விகுதி. சொன்னோம்ல பாரு, பகுபதத்தின் இறுதியில் அமைந்து திணை, பால், எண் இதெல்லாம் காட்டும். இப்போ ஆர் என்பது பலர்பால் வினைமுற்று விகுதி காமிக்குதா? சரி, அடுத்து பகுதி பார்த்தாச்சு, விகுதி பார்த்தாச்சு. அடுத்து என்னது? அடுத்தது இடைநிலை. சரி, படித்தான் இன்னொரு சொல்லி பிடிச்சி காமிக்கிறேன். படித்தான், இந்த சொல்ல எப்படி பிரிப்ப? நல்லா கவனி. படி கூட்டல் அடுத்து என்ன இருக்கு? இத். அடுத்து தா இருக்கா, அந்த தாவை என்ன செய்யணும்? பிரிக்கணும். இத்து கூட்டல் ஆ. தாவை பிரித்தோமா, அந்த தாவை பிரிச்சதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இத்தை போட்டாச்சு. மீதி என்ன இருக்குது? ஆ இருக்கா, அந்த ஆ வந்து லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய இன்னோட கட்டிடணும். அதுக்கு பேர் கட்டுதல், ஆன். புரியுதா? எப்படி எழுதுவ? படி இத் ஆன். இப்போ இது பகுதி. விகுதி என்பது என்ன சொல்லியிருக்கோம்? சொல்லினுடைய இறுதி சொல்லுமா? இது விகுதி. எதில் முடிஞ்சிருக்கு? ஆணில் முடிஞ்சிருக்கு. இப்போ ஆண்பால் வினைமுற்று விகுதி. புரியுதாப்பா? அப்போ விகுதி கண்டுபிடிச்சாச்சு. பகுதி பார்த்தாச்சு, விகுதி பார்த்தாச்சு. அடுத்தது இடைநிலை. இடைநிலை என்றால் பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் அமையும். பகுபதத்தின் பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் அமைவதால் இடைநிலை. இப்போ பகுதி விகுதி, இப்போ பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் அமைந்திருக்கு. இதுக்கு பேர் தானே அது இடைநிலை. இடைநிலை. பகுதிக்கும் விகுதிக்கும் இடைப்பட்ட இடத்தில் அமைந்ததால் இடைநிலை. இடைநிலை எப்பொழுதுமே காலத்தை காட்டும். என்ன காலம்? இறந்த காலமா, நிகழ்காலமா, எதிர்காலமா என்றுடைய காலத்தை எது காட்டும்? இடைநிலை காட்டும். இப்போ பகுபதத்தின் இடையில் அமைந்து காலம் அல்லது எதிர்மறையை காட்டுவது இடைநிலை. முக்கால இடைநிலை, இறந்த கால இடைநிலைகள் இத்து, இட், இர். நிகழ்கால இடைநிலை ஆனின்று, கின்று, கின்று. எதிர்கால இடைநிலை இப், இவ். எதிர்மறை இடைநிலைகள் இல், அல், ஆ. பெயர் இடைநிலைகள் இஞ்ச், இந்த், இவ், ஈச், இத். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்ன வந்திருக்கு? படி என்பது பகுதி, ஆண் என்பது விகுதி. பகுதிக்கும் விகுதிக்கும் இடைப்பட்ட இடத்துல இத்து வந்திருக்கு. அப்போ இத்து என்பது இடைநிலை. அப்போ இத்து என்பது என்ன இடைநிலை கொடுத்துருக்காங்க அங்கே? இத்து என்பது இறந்த கால இடைநிலை. இத்து என்பது என்னது? இறந்த கால இடைநிலை எழுதணும். வெறும் இடைநிலை எழுதக்கூடாது, இறந்த கால இடைநிலைன்னு நம்ம என்ன செய்யணும்? எழுதணும். புரியுதாப்பா? அப்போ பகுதி பார்த்தாச்சு, விகுதி பார்த்தாச்சு, இடைநிலை பார்த்தாச்சு. புரியுதா? இப்போ உண்டனன் ஒரு எடுத்துக்காட்டு. இடைநிலை இன்னொரு எடுத்துக்காட்டு எழுதுகிறோம் பாரு. உண்டான். அது உண்டான். உண்டானுங்கிற சொல்ல எப்படி பிரிப்பீங்க? உன் கூட்டல் இந்த டாவா, நான் டாவ் என்ன செய்யணும்? இட்டு ப்ளஸ் ஆ. இட். இந்த ஆவை என்ன செய்யணும்? அந்த இன்னோட கட்டணும். அதுக்கு பேர் என்னது? கட்டுதல், ஆன். எப்படி எழுதுவ? உன் இட் ஆன். புரியுதா? அப்போ சொல்லினுடைய பகுதி, சொல்லினுடைய முதல் இருப்பது என்னது? பகுதி. உன் கட்டளை வாக்கியமாக இருக்கா? பொருள் தருதா? உன்னுங்களுடைய பொருள் தருது. அப்போ இறுதியில் இருப்பது விகுதி. என்ன விகுதி? ஆணில் முடிஞ்சிருக்கா? ஆண்பால் வீமுனா வினைமுற்று விகுதி. ஆண்பால் வினைமுற்று விகுதி. அப்போ பகுதிக்கும் விகுதிக்கும் இடைப்பட்ட இடத்துல என்ன வந்திருக்கு? இட்டு வந்திருக்கு. அப்போ இட்டு வந்தால் என்ன இடைநிலை? இப்போ இறந்த கால இடைநிலை. இறந்த கால இடைநிலை. இப்படி தான் பிரிக்கணும். ஒரு கற்றுங்க. அடுத்தது சந்தி. பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையே இடம்பெறும் மெய்யெழுத்து சந்தி. பகுதிக்கும் காலவங்கு, பகுதிக்கும் இடைநிலைக்கும்
நடுவில் வந்து சந்திப்பதால் சந்தி. பகுதிக்கும் இடைநிலைக்கும் நடுவில் வரக்கூடிய மெய்யெழுத்து சந்தி. ஆனால் பகுதிக்கும் இடைநிலைக்கும் நடுவில் வந்து சந்திப்பதால் சந்தி. அப்போ பகுதிக்கும் இடைநிலைக்கும் நடுவில் ஒரு மெய்யெழுத்து தோன்றுனுச்சுன்னா அதுக்கு பேர் என்னப்பா? சந்தி. அதுக்கு பேர் என்னது? சந்தி. அப்போ பகுதி, விகுதி, இடைநிலை. அப்போ பகுதிக்கும் இடைநிலைக்கும் நடுவில் ஒரு மெய்யெழுத்து தோன்றியிருக்கா இல்லையா? அதுக்கு பேர் தானே அது சந்தி. அதுக்கு பேர் தானே அது சந்தி. சந்தி இப்போ பிரிக்கிறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பிரித்து காமிக்கிறது. படித்தான். சரி, பார்த்தான் கூட சொல்லு இருக்கு. சொல்ல எப்படி பிரிப்ப? பார், இத்து இருக்கா, இத் தா இருக்கா, தா எப்படி பிரிப்பீங்க? இத்து கூட்டல் ஆ, இத். இந்த தாவை பிரித்து இந்த இத்து போயிடுச்சு, மீதி என்ன இருக்கா? ஆ இருக்கா, ஆ கூட்டல் அந்த ஆவு இனி சேர்த்தா கட்டுதலுக்கு பேர் ஆண். அது எப்படி எழுதுவீங்க? பார், அடுத்தது இத், அடுத்தது இத், அடுத்தது ஆன். இப்படிதானே எழுதுவீங்க. சரி, பார். பகுபத உறுப்பில் முதல்ல நிற்பது என்னது? பகுதி. பகுதி. இரு நிற்பது விகுதி. ஏனத்தில் முடிஞ்சிருக்கு? ஆணில் முடிஞ்சிருக்கு. அப்போ ஆண்பால் வினை முற்று. ஆண்பால் வினைமுற்று விகுதி. இப்போ பகுதிக்கும் விகுதிக்கும் இடைப்பட்ட இடத்துல வந்திருக்கு. அப்போ இத்து வந்திருக்கு. அப்போ இத்து வந்து என்ன இடைநிலை சொல்லியிருக்கோம்? இறந்த கால இடைநிலை. இத்து வந்து என்ன இடைநிலை? இறந்த கால இடைநிலை. சந்தி என்ன சொல்லியிருக்கோம்? பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் ஒரு மெய்யெழுத்து வந்து அதுக்கு பேர் தானே அது சந்தி. அப்போ பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில மெய்யெழுத்து வந்திருக்கா, இதுக்கு பேர் தானே அது சந்தி. புரியுதாப்பா? படித்தான், அதில் எது சந்தி? இது பகுதி, விகுதி, இடைநிலை, இதுக்கு பேர் தான் சந்தி. இதுக்கு பேர் தான் அது சந்தி. இப்போ ஏன் பகுதிக்கும் இடைநிலைக்கும் நடுவில் ஒரு மெய்யெழுத்து தோண்டி இருக்கு, அதுக்கு பெயர் சந்தி. அடுத்து சாரியை பகுதி, விகுதி, இடைநிலைகளை சார்ந்து வரும். சாரியை என்பது பகுதி, விகுதி, இடைநிலைகளை சார்ந்து வரும். பெரும்பாலும் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையே இடம்பெறும். அந்த சொல்லுக்கு பேர் தான் சாரியை. சாரியை என்பது பகுதி, விகுதி, இடைநிலைகளை சார்ந்து வருவதால் சாரியை. பகுதி, விகுதி, இடைநிலையை சார்ந்து வரும். பெரும்பாலும், இதை கவனிக்கணும், பெரும்பாலும் இடைநிலைக்கும் விகுதிக்கும் நடுவில் தான் வரும். இடைநிலைக்கும் விகுதிக்கும் நடுவில் தான் வரும். பாரு, இப்போ நடித்தனன். என்னது? நடித்தனனுங்க ஒரு சொல்லு இருக்கு. நீங்களே பிரிக்கிறீங்களாப்பா? நான் பிரிக்கிட்டா? நடித்தனன டி இத் த ந இன். எப்படி பிரிக்கணும்? நடி, அடுத்து என்ன இருக்குது? இத்து இருக்கா, இத்தை போட்டாச்சு. அப்படியே அடுத்து தா இருக்குது. அந்த தாவை என்ன செய்யணுப்பா? பிரிக்கணும். எப்படி? இத்து ப்ளஸ் ஆன் பிரிப்பேன். பிரித்து அதில் உள்ள தாவை ஃபஸ்ட்டு போட்டாச்சா? அடுத்து என்ன இருக்குது? நா இருக்குது. அந்த நா என்ன செய்யணும்? இன்னு ப்ளஸ் அந்த ஆவோட இது சேர்த்துடணும். சேர்த்து அன். புரியுதா? அந்த இதோடு சேர்த்து இதுக்கு பேர் என்னது? அன். இதுக்கு பெயர் கட்டுதல்னு பேர். எப்படி எழுதுவேன்? நடி, அடுத்தது இத், அன், அன். இப்போ நடி என்பது பகுதி, அன் என்பது ஆண்பால் வினைமுற்று. இதெல்லாம் ஃபார்முலா இருக்குது, உனக்கு அனுப்பி விட்றேன். ஆண்பால் வினைமுற்று விகுதி. இப்போ பகுதிக்கும் விகுதிக்கும் இடைப்பட இடத்துல வந்திருக்கா, இத்து வந்திருக்கு. அப்போ இறந்த கால இடைநிலை. இப்போ பகுதிக்கும் இடைநிலைக்கும் நடுவில் சந்தி. அப்போ இடைநிலைக்கும் விகுதிக்கும் சாரி சொன்னோம்ல, சாரி என்னென்ன சொல்லியிருக்கோம்? பெரும்பாலும் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில தான் வரும். அப்போ இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் அன்னு வந்திருக்கு. இதுக்கு பேர் தானே அது சாரியை.
சார்ந்து வருவதால் சாரியை. புரியுதா? நடித்தனன் பிரிச்சிருக்காங்க பற்றியா? இப்படி தான் பிரிக்கணும். நடி இந்த தாவை பிரித்தா இத்து ப்ளஸ்ஸை அந்த இத்தை போட்டாச்சு ஃபஸ்ட்டு. அடுத்து ஆ இருக்க அந்த ஆ வந்து இந்த நாவை பிரிக்காமல் அதோட கட்டிடுறோம். அது பேர் கட்டுதல். அப்போ இதோட கட்டிடுறோம். புரியுதுங்களா? அப்படி தான் பிரிக்கணும். உங்களுக்கு சொல்கிறேன். ரைட். அடுத்தது விகாரம். பகுதி, விகுதி, சந்தி, இடைநிலை முதலியவற்றில் ஏற்படும் மாற்றம் விகாரம். விகாரத்திற்கு தனி உறுப்பு கிடையாது. விகாரத்திற்கு என்ன கிடையாது? தனி உறுப்பு என்பது கிடையாது. அது என்ன செய்யும்? பகுதி, விகுதி, சந்தி, இடைநிலை முதலியவற்றில் ஏற்படைய மாற்றத்துக்கு பெயர் விகாரம். விகாரம் என்னும் சொல்லினுடைய பொருள் மாற்றம். விகாரம் என்னும் சொல்லினுடைய பொருள் என்னப்பா? மாற்றம். விகாரம் என்னும் சொல்லினுடைய பொருள் மாற்றம். நல்லா கவனி. பகுபத உறுப்பிலக்கணத்தில் நல்லா காலவாங்கப்பா. இந்து வந்துச்சுன்னா அது என்னவா மாறிடும்? இத்தாக மாறிடும். நல்லா கவனி. பகுபத உறுப்பிலக்கணத்தில் இந்து வந்துச்சுன்னா அது என்னவா மாறிடும்? இத்தாக மாறிடும். பகுபத உறுப்புகளில் 6ல் விகாரத்துக்கு ஒரு தனி உறுப்பு கிடையாது. அந்த 5 உறுப்புகள் மாற்றங்கள் ஏற்பட்டால் அதுக்கு பேர் என்னது? விகாரம். விகாரம் என்று சொல்லினுடைய பொருள் மாற்றம். என்ன சொல்லியிருக்கோம்? பகுபத உறுப்பிலக்கணத்தில் இந்து வந்துச்சுனாவே அது என்ன மாறிடும்? இத்தா மாறிடும். இப்போ அரைந்தனன் அது எப்படி விதிப்ப? அரை. அடுத்தது இந்து வந்து என்ன மாறிடும் சொன்னால்? இத்தா மாறிடும். அது ப்ராக்கெட்டில் என்ன மாறி? இத்தா மாறி வந்து இத்தா மாறி அதையும் ப்ராக்கெட்டில் போட்டுடுற. பகுபத உறுப்பிலக்கணத்தில் இந்து வந்தால் என்ன மாறி? இத்தா மாறி போட்டுட்டேன். அடுத்து என்ன இருக்குது? தா இருக்கா? தாவை எப்படி பிரிப்பேன்? இத்து கூட்டல் நாவை இன்னு கூட்டல். அப்போ இந்த ஃபஸ்ட்டு இத்தை போட்டாச்சா? அடுத்த நாவை பிரித்ததில் அந்த தாவை பிரித்ததில் ஆ இருக்குது. நாவை பிரித்ததில் ஃபஸ்ட் இன்னு இருக்கா? அன். அடுத்து லாஸ்ட்டில் அன். புரியுதுங்களா? அது எப்படி எழுதுவீங்க? அரை. அடுத்தது இத்து ப்ராக்கெட்டில் இந்து போட்டுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது இத்து அன்னு அன். பகுதி ஆண்பால் வினைமுற்று விகுதி இறந்த கால ஈகா இடைநிலை. இறந்த கால இடைநிலை ஃபஸ்ட்டு இத்திருக்கிற அது சந்தி. என்ன எழுதணும்? இந்தானது விகாரம். இத்து வந்து எதனுடைய விகாரம்? இந்தினுடைய விகாரம் தான். என்னது? இத்து வந்து இந்தினுடைய இந்தானது விகாரம். இப்போ இந்தானது என்ன செஞ்சிருக்கு? விகாரம் அடைஞ்சு அது என்ன மாறிட்டு? இத்தாக மாறிட்டு. அப்போ அன்னு என்பது சாரியை. இப்படி தான் நம்ம பிரிக்கணும். புரியுதுங்களா? பார். மறைந்தனன் சொல்ல எப்படி பிரிப்பேன்? மறை இத் வந்துச்சா? இத். இப்போ பகுதியில் இருக்கிறதுல இந்து வந்தால் என்னமான்னு சொன்னேன்? இத்தா மாதிரி சொன்னேன்னா இப்போ வந்து இங்கே இப்போ மறை அடுத்து இந்து இருக்குது. அது என்ன மாறிட்டாங்க? இத்தா மாதிரி அது ப்ராக்கெட்டில் இந்தியும் போட்டோம். இப்போ தாவை இத்து ப்ளஸ்ஸை பிரிச்சிட்டோம். இத்து ப்ளஸ் இன்னு ப்ளஸ் ஆன்னு பிரிச்சுருக்கோம். ஓகேங்களா? வெரி குட். வாழ்த்துக்கள்.